ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அருள் நிறைந்த ரமலான் நம்மை அது முன்னோக்கி இருக்கிற ஒரு நல்ல காலம். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை குறித்து அதிகமாகவே சமூகத்தினுடைய கவனத்தில் கொண்டு சேர்த்தார்கள். எல்லா மாதங்களை போல் அந்த மாதம் ஆகிவிடக் கூடாது என்று உணர்த்துகிறார்கள். சராசரி மாதங்கள் அனைத்தையும் போல் அது இருந்துவிடக் கூடாது. அந்த மாதம் எல்லா வகையிலும் உங்களை உயர்வாக்கி வைக்க வேண்டும், உங்களை மேம்படுத்த வேண்டும். அந்த மாதத்தில் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, ரமலானுக்கு ஒரு பெயர் உண்டுன்னாங்க. அந்த பெயர் ஷஹருன் சபுருன் என்றார்கள். ரமலானுடைய மாதம் அது சபுருடைய மாதம் என்றார்கள். சபுர் என்றால் நம்ம தமிழ்ல பொறுமைன்னு சொல்றோம். அரபியிலே சபுர் என்ற வார்த்தைக்கு ஹப்சுன் நஃப்ஸ், நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணுவதுன்னு அர்த்தம். நம்ம நஃப்ஸை கட்டுப்படுத்துதல். நஃப்ஸு அதனுடைய வீரியம் வெளிப்படாமல் தடுத்து வைத்தல் என்று பொருள் நன்மக்கள் சபுர் என்ற வார்த்தைக்கு தருகிறார்கள். சபுர் என்ற அந்த வார்த்தை ரசூலுடைய வார்த்தை இல்லையா? ரமலான் என்பது சபுருடைய மாதம். அல்லாஹ்வும் திருக்குரானிலே வல்லதீன ஸபரு பித்திகா, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காக யாரு சபுரா இருக்கிறாங்களோ, சபுருங்கிற வார்த்தை குரான்ல நிறைய அல்லாஹ் சொல்றான். பொறுமை என்கிற வாழ்க்கை மகத்தானது என்பதை உணர்த்த வருகிற கட்டங்கள்.
ஆனா ரமலானுடைய மாதத்துக்கு பெயரே சபருடைய மாதம் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ரமலானிலே ஆசைகளை கட்டுப்படுத்தணும். இந்த மாதம் இதற்கு அடுத்த மாதங்களில் நம்மை புனிதர்களாக மாற்றுகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற மாதம். ரமலான் வந்துச்சு, நோன்பு பிடிச்சோம், சராசரி மற்ற காலத்துல எப்படி வெளியில போனோம் வந்தோம், அதே மாதிரி அல்ல. இங்கே வித்தியாசம் இருக்க வேண்டும். கூடுதல் நேரம் அல்லாஹ்வோடு கொடுப்பது, குர்ஆனோடு கொடுப்பது, நல்ல செயல்களில் ஈடுபடுவது, விசாலமாக நடப்பது, குடும்பத்தோடு விசாலமாக நடங்கள், கோபத்தை அடக்கி விடுங்கள். ரமலானில் கோபம் வெளிப்படக்கூடாது. ஒருவர் உணர்ச்சிவசப்பட்டு உன்னை பேசிவிட்டால் பதிலுக்கு பேசாதே. ஹதீஸ்ல பெருமானார் சொல்வார்கள், யாராவது உன்னை திட்டிவிட்டால் கூட இன்னி சாயும், நான் நோன்பாளின்னு சொல்லு. அமல்களை மறைக்கிறது சுன்னத்து. என்னுடைய அமலை வெளியில காட்டக்கூடாது. நான் வெளியில காட்டுறேன்னு சொன்னா அதை பார்த்து 4 பேர் பின்பற்றக்கூடிய வாழ்க்கைக்கு வருவார்கள் என்றால் காட்டணும். என் பெருமையை வெளிப்படுத்துவதற்கு அமலை வெளியில காட்டக்கூடாது. ஆனால் ஒரு நோன்பாளியை ஒருவர் தாக்க வந்தால், பேசினால், நான் நோன்பாளி என்று சொல். என் பெருமானின் அந்த வார்த்தை. அப்படியானால் பதிலுக்கு பேசுவதில்லை. அவர் திட்டினால் மீண்டும் திட்டுவதில்லை. அவர் பேசினால் பதில் சொல்வதில்லை. நான் நோன்பாளி. அதற்குள் என்ன பொருள்? நான் நோன்பாளிப்பா, நீ என்ன பேசினால் நான் பதில் சொல்ல மாட்டேன். நோன்பாளி பேச மாட்டார். நோன்பாளி வீணாக ஈடுபட மாட்டார். சர்ச்சைக்கு வர மாட்டார். கோபத்தை அடக்குவார். கோபத்தையும் தன்னையும் அடக்கும் காலமே ரமலான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நீண்ட அறிவுரை ரமலானை பற்றி வழங்கிய போது, இந்த மாதம் சபுரின் மாதம், உங்களை அடக்குங்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். இந்த மாதத்தில் வணக்கம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட சபுர் இருந்தாதான் செய்யலாம். சபுர்னா மனசை கண்ட்ரோல் பண்ணணும். நான் நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறேன், மனசு கொஞ்சம் மாத்தமா யோசிச்சுன்னா நோன்பு வைக்க முடியாது. கொஞ்ச நேரம் குர்ஆன் எடுத்து நான் ஓதணும், மனசு ஒத்து வரணும். மனசு வேற மாதிரி இடத்துக்கு போச்சு, குர்ஆன் ஓத முடியாது. நான் வணக்கம் செய்வதற்கு கூட மனசை கட்டுப்படுத்தினால் மாத்திரமே முடியும். சபுர்னா பொறுமை. பொறுமைங்கிறது சோதனையில் பொறுமை காப்பது மாத்திரம் அல்ல. சபுர் என்ற வார்த்தைக்கு நான் சொன்ன பொருள் 3 வகை என்கிறார்கள் பெருமக்கள். ஒன்று, வணக்கத்தில் பொறுமை இருக்க வேண்டும். வணக்கத்துல பொறுமைனா நான் கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்தாதான் வணங்க முடியும். பள்ளிவாசல்ல கொஞ்சம் அட்வான்ஸா வந்துட்டேன், ஜமாத்துக்கு நேரம் ஆகுது, டப்புன்னு தொழுதுட்டு வெளியில போகணும்னு சொல்லும் மனசு. மனசை கொஞ்சம் அடக்குனால் ஜமாத்து கிடைக்கும். கொஞ்சம் மனசை அடக்குனால் நிதானமா நிற்பேன். 10 ரூபா எடுத்து நான் கொடுக்கணும்னா கூட மனசு இப்ப வேண்டான்னு சொல்லும். அதை கட்டுப்படுத்தினாதான் நான் கொடுக்க முடியும். எனவே இந்த மாதத்தில் உங்களை கட்டுப்படுத்துங்கள் என்கிறார்கள் பெருமானார். வணக்கம் செய்வதற்கு கூட நீ உன்னை கட்டுப்படுத்தினால் தான் வணக்கம் செய்ய முடியும். மனசை அடக்காமல் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய முடியாது, செய்வதற்கு விடாது. ரமலான்ல ஷைத்தான்களுக்கெல்லாம் விலங்கிடப்படுகிறது என்கிற ஹதீஸ் சரியான ஹதீஸ். ஷைத்தான்களுக்கு சங்கிலி போட்டு விடுவான் அல்லாஹ் என்று சொன்ன ரசூலுடைய வார்த்தை சஹீஹான ஹதீஸ். எல்லா கிரந்தங்களையும் பதிவாகுது. அப்ப ஏன் ரமலான்ல மனிதன் தவறு செய்கிறான், வரம்பு மீறுகிறான், பாவம் செய்கிறான், ஆசைகளில் மிகைத்து போகிறான்? ரமலானிலும் பாவங்கள் ஏன் நடக்கிறது? நன்மக்கள் அழகாக எழுதுவார்கள், ஷைத்தான் தான் அடக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், சங்கிலியிடப்பட்டான், வீசப்பட்டான். உன்னுடன் உன்னை கெடுக்கும் சக்தி வாய்ந்த நஃப்சு உங்கூட இருக்குது. ஷைத்தான் பெரிய ஆளா நஃப்சு பெரிய ஆளான்னா ஷைத்தான் அல்ல பெரிய ஆளு, நஃப்சு தான் பெரிய ஆளு. மனிதனை வீழ்த்தும் பவர் ஷைத்தானை விட கூடுதலாக நஃப்சுக்கு இருக்குது. மனிதன் நஃப்சு இருக்குது பாருங்க, மனிதனை கவிழ்த்து விடும், உயர்வான இடத்துக்கு போக விடாது. திருக்குர்ஆன் சொல்லும், இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ, நஃப்சு தீமையை தூண்டும். அல்லாஹ் சொல்ற வார்த்தை அம்மாராங்கிறான். நஃப்சு தீமையை அதிகமாக தூண்டும், அது தீமையை மட்டும்தான் தூண்டும். ஒமா உபர்ரி நஃப்ஸி, என் நஃப்சு நல்லதுன்னு நான் சொல்ல முடியாதுங்கிறாங்க. சொன்னது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என் நஃப்சு சரியானது நான் சொல்ல முடியுமா? முடியாது. நஃப்சு கட்டுப்படாது.
பல சாலிஹீன்களை சருக வைத்தது அதற்கு சொந்தம். எனவேதான் ரமலானில் உங்கள் மனசுக்கு அடிமையாகி விடாதீர்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தும் அந்த பாடம் எல்லோருக்கும் சொந்தம். அப்ப ரமலான்ல குறிப்பாக ஆன்மாவை கட்டுப்படுத்த வேண்டும், ஆசைகளை அடக்க வேண்டும், கோபத்தை மென்று விழுங்கணும். கோபப்பட்டால், உணர்ச்சி வசப்பட்டால் நீங்கள் சருகிறீர்கள் மாத்திரமல்ல, நோன்பின் பலனை இழந்துருவீங்க. யார்ட்டையாவது போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். சகர் நேரத்தில் கூட சண்டை நடக்கும், இஃப்தார்ல சண்டை நடக்கும். அதற்கெல்லாம் உங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த சூழல் உண்டாகும். சாலிஹீன்கள் பேசுவதே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க நபிட்ட போய், மன்னஜாத், வெற்றி எங்கே யா ரசூலல்லாஹ்? நான் வெற்றி பெற வேண்டும் மண்ணிலும் விண்ணிலும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்சிக் அலைக்க லிசானக், உன் நாவை கட்டுப்படுத்துவாயாக, உன் நாவை கட்டுப்படுத்து, நீ வெற்றி பெறுவாய். ரமலானிலே நான் பாதுகாக்க வேண்டிய 3 மிக முக்கியமானது: நாவு, கண்ணு, கல்பு. நாவை பேணணும், கண்ணை பாதுகாக்கணும், கல்பை பாதுகாக்கணும். நோன்புங்கிறது பசித்திருப்பதும் விழித்திருப்பதும் மாத்திரம் அல்ல, பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மாத்திரம் அல்ல. கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் அத்ஷு வல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள், நபிகள் நாயகம் பேசுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பசித்திருந்தார்கள், தாகித்திருந்தார்கள் என்பதை தவிர வேறு எந்த பலனும் கிடைக்கவில்லை. நோன்புல நான் கிடைக்க பெற வேண்டிய பலன் என்ன தெரியுமா? அதுக்கு நிகரே இல்லை. ரமலான் என்பது வெறும் நோன்பல்ல. ரமலான் என்பது என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவது, என் சுபாவத்தை மாற்றுவது, என்னிடத்தில் இருக்கிற தீய சக்திகளை நல்லதாக ஆக்குவது, எனக்குள் இருக்கிற பலவீனத்தை போக்குவது, ஆரோக்கியத்தை உண்டாக்குவது, இதற்கெல்லாம் மேலால் நான் புனிதனாக மாறுவது. லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பை கடமையாக்கினோம் நீங்கள் புனிதர்களாக ஆகுவதற்காக. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். இனி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் புனிதர்களாக. இனி தவறுகள் பக்கம் போகக்கூடாது, நன்மைகளை விடக்கூடாது. தத்தகூன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இனி நீங்கள் அல்லாஹ் தடுத்ததில் நிற்க கூடாது, அல்லாஹ் ஏவுனதை விடக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் ஏவியதை விட மாட்டோம், அல்லாஹ் தடுத்ததற்கு போக மாட்டோம் என்ற ஒரு வாழ்க்கையை நோன்பு தரும். திருக்குர்ஆன் சொல்லும். இப்ப அல்லாஹ் தடுத்ததை போய் நான் செய்யறேன், நோன்பை வச்சுக்கிட்டே செய்யறேன். எத்தனை கீழ்நிலை அது! மனிதன் நோன்பையும் ரமலானையும் விளங்கினால் காலம்பூரா ரமலானா இருக்கணும் ஆசைப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் தஅலமு உம்மத்தி மா ஃபீ ரமலான் லதமன்னௌ அன் தகூன ஸனது குல்லுஹா ரமலான். என் உம்மத், என் சமூகம் ரமலானில் அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதியை விளங்கினால் காலமெல்லாம் ரமலானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இல்ல, லைஃப் பூரா ரமலானா இருக்கணும். ஏன்? ரமலானில் அத்தனை பெரிய பாக்கியம். உங்க கஷ்டத்தை அல்லாஹ் தீர்த்து வைக்கிற காலம், வறுமையை போக்குற காலம், கசானாக்களை இறக்குற காலம். ரசூல் சொன்னார்கள், உங்கள் இரணம் விரிவாக கொடுக்கிற காலம். உங்கள் இரணத்தை அல்லாஹ் விரிவாக கொடுக்கிறான். நாங்க ரமதானிலே அல்லாஹ் விசாலமாக கொடுக்கிற காலம். இந்த காலத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும். எப்போதும் காலையில எழுந்திருக்கிறது, பொய்யா பஜாருக்கு போறோம், அப்படியே சாப்பிட்றோம், அப்படியே வந்து உட்கார்றோம். அது மாதிரி ரமலான்லையும் காலையில படுக்கிறது, எழுந்திருக்கிறது, கொஞ்ச நேரம் பஜாருக்கு போறோம், கடைக்கு போறோம், அப்புறம் பள்ளிவாசலுக்கு வர்றோம். இது ரமலானே இல்லை. ரமலான் வித்தியாசப்பட வேண்டும். கூடுதல் நேரம் பள்ளிவாசலில் செலவழியுங்கள், கூடுதல் நேரம் குர்ஆனோடு கொடுங்கள், கூடுதல் நேரம் மனைவி மக்களை சீராக்குங்கள். மனைவியோடு சண்டையிடுவதை தவிர்த்து விடுங்கள், பிள்ளைகளோடு மோதுவதை தவிர்த்து விடுங்கள், குறை சொல்வதை தவிர்த்து விடுங்கள். ரமலானில் உங்கள் நாவு பேணப்பட வேண்டும், வீணான வார்த்தைகள் வெளியாக கூடாது. காரணம், ரமலானுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுக்கிற வாழ்க்கை உங்களுடைய நிலையை அப்படியே மாற்றுகிறான். நீங்கள் ஏழைகளா, செல்வந்தர்களாக, குறைவுடையவர்களா, சரியானவர்களாக, எப்போது ரமலானை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால். ரமலானை நான் ஒழுங்கா பயன்படுத்துறதே இல்லை. எப்போதும் மாதிரி ரமலான்
ரமலான்னா விளங்கிட்ட நோன்பு மட்டும் வைக்கணும். ஹதீஸை திறந்து பாருங்கள். இது நோன்பின் மாதம் என்று சொன்ன எம்பெருமான், இது உன்னை அடக்கும் மாதம், கட்டுப்படுத்தும் மாதம், கொடை கொடுக்கிற மாதம், தாராளமாக கொடுங்கள் என்றார்கள். ரமலானில் கொடுப்பவர்களாக மாறுங்கள். நீங்கள் கொடுப்பதால் கொடுக்கப்படுவீர்கள், கொடுத்தால் கொடுக்கப்படுவீர்கள். ரமலானில் நிறைய கொடுங்கள் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? இந்த மாதம் கொடை கொடுக்கும் மாதம். இதில் 1க்கு 100 அல்ல, 200 அல்ல, அல்லாஹ் பன்மடங்கு விசாலமாக தருகிறான். ரமலான்ல தேவை உடையவர்களை பார்த்து கொடுங்கள். தேவை கேட்டவங்களுக்கும் கொடுங்க, கேட்காதவங்களுக்கும் கொடுங்கிறான் அல்லாஹ். கேட்கறது இல்ல, அவங்க தன்மானம் கருதி கேட்க மாட்டாங்க. ஆனா தேவை இருக்கிறது, கொடுங்கள். சஹருக்கான வாய்ப்பு அவங்கள்ட்ட இல்ல, ஏற்பாடு செய்யுங்கள். இஃப்தாருக்கு வாய்ப்பு இல்லை, ஏற்பாடு செய்யுங்கள். நீங்கள் கொடுத்தால் அவர்களின் நோன்பில் அவர்களுக்கு கொடுக்கிற கூலிக்கு குறைவில்லாமல் உங்களுக்கும் கூலி உண்டு. நான் ஒரு நோன்பாளியா இருக்கக்கூடாது. ஒரு 5 பேருக்கு சஹருக்கு ஏற்பாடு செய்தேன்னா அந்த 5 பேர் பிடித்த நோன்பில் எனக்கும் கூலி உண்டு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 பேருக்கு நான் நோன்பு திறக்க கொடுக்கிறேன் என்றால் அந்த 5 பேரின் நோன்பிலும் எனக்கு பங்கு இருக்கிறது என்கிறார்கள். மன் ஃபத்தர ஸாயிமன், ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க நீங்கள் செய்வீர்களேயானால், யார் அதை செய்கிறார்களோ அந்த நோன்பாளியின் கூலி அவருக்கு குறைவில்லாமல் இவருக்கும் உண்டு நாங்க பெருமானார். உங்கள் வேலைக்காரர்களுக்கு கூட சிரமம் கொடுக்காதீர்கள். ரமலானில் உங்களிடத்தில் வேலை பார்க்கிறவர்களின் வேலை பளுவை குறைத்து விடுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அவங்களுடைய வேலையை குறைக்க முடியல, அந்த வேலை செய்துதான் ஆகணும், நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு செய்யுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், வேலை சுமையை குறையுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஏன்? நோன்பை சிரமமாகவும் ஆக்கிவிடக் கூடாது, நோன்பை சிரமமாகவும் ஆக்கிவிடக் கூடாது. எனவே ரமலானில் ரொம்ப பேண வேண்டியது 3 அம்சங்களில் ஒன்று நாவை பேணிடணும். அது கொட்டுன்னு வார்த்தை தான் வெளியாகும். பேசுறதை தவிர்த்துக்கணும். நம்ம கூட வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அலாண்டு போய் உட்கார்ந்து ஒரு ஓரமா குரானை தூக்கி உட்கார்ந்துடணும். அவுராத்துக்களை ஓதுங்க. ரமலானிலே அதிகமா குரான் ஓதணும், அதிகமா திக்ரு செய்யணும், அதிகமா ஸலவாத் ஓதணும், அதிகமா இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதணும். இதுல ரொம்ப பயன்படுத்தணும் குரான் ஷரீஃபை. குரானை விட்டும் காலியாகிடக்கூடாது. எத்தனை குரான் முடிக்க முடியும் ரமலான்ல? எத்தனை குரான்? நான் ஆச்சரியப்பட்டு பல இடத்துல பேசின செய்தி. ஹதீஸ உலகம் பூரா போய் தொகுத்தாங்க. இமாம் புகாரி ரமலான ஃப்ரீ ஆயிடுவாங்க. ரமலானில் பகலில் சுபுவுக்கு பின்னால் உட்காருவார்கள். மக்ரிபுக்குள்ளால் சொந்த வேலைகள் நடக்கும், கொஞ்ச நேரம் படுப்பாங்க, எல்லாம் முடிப்பாங்க. மக்ரிபுக்குள்ளால் ஒரு குர்ஆனை முடிப்பாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புகாரி ஷரீஃப் குர்ஆனுக்கு அடுத்த அங்கீகாரமானது. அந்த இமாம் புகாரி முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி தினமும் ஒரு குர்ஆனை ரமலான்ல முடிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு வேலையை காரணமாக்குறோம். நான் ரொம்ப பிஸியான ஆளு, டைட்டான ஆளு, புகாரி இமாமை விடவா டைட்டான ஆளு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டின் ஜனாதிபதி, பெருமானாரின் மருமகனார் ஹஜ்ரத் உஸ்மான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள், அமீருல் மூமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தினமும் ஒரு குர்ஆன் முடிச்சிருவாங்க. பகல்ல முடிப்பாங்க. இரவு நேரத்தில் போய் சாதாரண காலத்தில் இஷாவில் போய் நின்று ஓதி முடிப்பாங்க. ரமலான்ல பகல்ல சுபுவுக்கு பின்னால் ஆரம்பிச்சு மக்ரிபுக்குள்ள ஒரு குர்ஆனை முடிக்கிறாங்க. எவ்வளவு டைட்டான ஆளு, எவ்வளவு பிஸியான ஆளு. நாட்டினுடைய ஜனாதிபதியாக வாழ்ந்து சமுதாயத்தினுடைய 1000 பிரச்சனைகளுக்கு பொறுப்பு. நம்ம சின்ன சின்ன வேலையை வச்சுக்கிட்டு, என்னப்பா நான் கொஞ்சம் டைட்டான ஆளு, கடை வச்சிருக்கிறேன், பஜாருக்கு போறேன், வீட்டுக்கு ஜாமா வாங்குறேன், இதெல்லாம் பெரிய வேலையா? நீ உன்னை மாற்றவில்லை என்றால் என்றைக்கு மாறுவா என்று கேட்கிறேன். ரமலானில் கடையில போய் எப்போது இருக்கிற மாதிரிலாம் உட்காரக்கூடாது. பாபர் சாப்பிட போய் நேரத்தை போக்க கூடாது. ரோட்ல உட்கார்ந்து நேரத்தை வீணாக்க கூடாது. அவரோடும் இவரோடும் பேசி நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். குறிப்பாக ரமலானில் யாரையாவது பற்றி புறம் பேசினால் உங்கள் நோன்பும் நோன்பின் பலனும் அழியும் என்றார்கள் நபிகள் நாயகம். ரமலானில் மற்றவர்களை பற்றி குறை மட்டும் பேசிடாதீங்க. பேசிவிட்டால் உங்கள் நோன்பின் பலன் அழிந்து போகும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தார். வந்து சொன்னார், பாப்பா இந்நாள் உங்களை பத்தி எப்பவுமே குறை சொல்றாரு, உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் புறம் பேசுறது பெரிய விஷயம் இல்ல, தங்களை பற்றி பேசுகிறார். அப்துல்லா இப்னு முபாரக் பெரிய ஹதீஸின் ஆய்வாளர், ஒரு முஹத்திஸ், ஒரு பாபரி இமாம். நல்ல மனுஷங்களை பத்தி பேசணும்னா சில பேருக்கு ரொம்ப ருசியா இருக்கும். சாலிஹீங்களை பற்றி பேசுறாங்கன்னா விளங்கிக்கங்க, அவங்க வாழ்க்கையில எங்கோ சருகி போகிறார்கள். அவர்களுக்கு தெரியாது இப்போது ரசனை, பின்னால் அவர்கள் சருகுவார்கள். அந்த சருகுதல் அவங்களை மீட்டி எடுக்க முடியாது. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று
லஅனல் ஆகிரூனல் அவ்வலூன், அவ்வலீன் கடைசி காலத்தில் வரக்கூடியவங்க முற்காலத்தில் வாழ்ந்த நல்லவர்களை பற்றி குறை சொல்வார்கள், சாபமிடுவார்கள். அப்படியானால் அது உலகத்தின் இறுதி நாளின் அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு முபாரக் ஹதீஸை உலகத்திற்கு கொண்டு வந்த மாபெரிய மேதை. அவங்கள பற்றி ஒருத்தர் தப்பா பேசுறார், குறை சொல்லுகிறார், புறம் பேசுறார். வந்து சொல்லிட்டாங்க தாங்க முடியாம, பாப்பா உங்களை பத்தி அந்த ஆள் ரொம்ப பேசுறாரு, குறை சொல்றாரு, புறம் பேசுறார். அப்படியா? சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போய் நல்ல நிறைய பலகாரம் அது இதெல்லாம் வச்சு ஒரு தட்டில் வச்சு அவர்கிட்ட நான் கொடுத்துருங்கன்னாங்க. அவர் வந்தவர் சொன்னாரு, நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சா? ஏதோ உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்ச மாதிரி அன்பளிப்பு தர்றீங்களே, புறம் பேசுறார், உங்களை பத்தி தான் குறை பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னு. ஆமாப்பா, அதுக்கு தான் இதை எழுதி வச்சிருக்கேன், இது சாப்பாடும் இருக்குது, உயர்ந்த பொருள் வச்சிருக்கேன், கொண்டு கொடுத்துருங்க. அந்த கடிதத்தோடு அதை கொண்டு கொடுத்தா அதை திறந்து பார்த்தா அவங்க எழுதியிருக்கிறாங்க, நீங்க எனக்கு உங்களுடைய உயர்வான அமல்களை அனுப்பி வச்சிருக்கீங்க, அதுக்கு பகரம் நான் செய்ய முடியாது, இருந்தாலும் என் தகுதிக்கு நான் அன்பளிப்பை அனுப்பினேன் என்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. என்னான்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் ஒருவர் மற்றவங்களை பத்தி புறம் பேசுறாங்களோ, குறை சொல்றாங்களோ, குறை சொன்னாங்க புறம் பேசினாங்களே, அவங்க நல்ல அமல்களை பேசப்பட்டவர்களின் பட்டியலில் அல்லாஹ் எடுத்து எழுதிவிடும். அதனால நீங்க யாரையாவது பத்தி பேசினீங்கன்னா உங்க நோன்பினுடைய நன்மை அவருக்கு போயிடும், உங்க நோன்பினுடைய பலனை நீங்க இழந்துருவீங்க. சராசரி காலங்களிலும் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிற போது நம்முடைய நன்மை அழிகிறது. யாரை பற்றி பேசினோமோ அவருக்கு போய் கிடைச்சுக்கிறது. ரமலானை இழக்கணுமா? எனவே ரமலானில் பேண வேண்டியது நாவு. 2வது கண்ணை பாதுகாக்கணும், ஆபாசங்களை பாத்திரக்கூடாது, அசிங்கங்களை பாத்திரக்கூடாது, இச்சைகளை தூண்டும் காரியங்களை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு ரோட்லலாம் போய் பார்க்க வேண்டியதில்லை, எங்கேயாவது போஸ்டர் இருக்கான்னு பார்க்க வேண்டியதில்லை, பேப்பர்ல செய்தி வருதுன்னு பார்க்க வேண்டியதில்லை. நம்ம மொபைல் போதும். மொபைலில் ஆபாச காட்சிகளும் படங்களும் ஓடிக்கொண்டிருக்கும். ரமலானில் அதிகமாக மொபைலை யூஸ் பண்ணாதீர்கள். இது ஒரு புனித காலம். எப்பவுமே மொபைலை பார்த்து கொண்டு நேரத்தை வீணாக்கி கொண்டு வாட்ஸ்அப்ல யூடியூப்ல போய் நேரங்களை அழிப்பதை போல் ரமலானிலும் அழிப்பதா? பெண்களுக்கும் சொல்லுகிறேன், இங்க இருப்பவர்களுக்கும் சொல்லுகிறேன், இனி யாரெல்லாம் உலகத்தில் கேட்கிறீர்களோ உங்களுக்கும் சொல்லுகிறேன், ரமலானில் மொபைலின் புழக்கத்தை குறைத்து விடுங்கள். பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, மற்ற காலத்துல விட்டுருங்க. நான் ஏத்திகாப்புல 10 நாள் மொபைல் பேசுறதும் இல்லை, மொபைலை வச்சுக்கிறதே இல்லை. நம்முடைய நேரம் வீணாக்கப்படுகிறது, தேவையில்லாத காட்சிகளை பார்க்கும் நிலை ஏற்படுகிறது. கண்ணை பேண வேண்டிய காலம் ரமலானின் காலம். அதனால ரமலான்ல நேரம் கொஞ்சம் இருக்குது என்று அதை தூக்கி பார்க்காதீங்க, குர்ஆனை தூக்கி பாருங்கள். நீங்கள் பாக்கியசாலிகளாக அல்லாஹ்வின் நேசர்களாக மாறுவீர்கள் என்று ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து கல்ப பேணணும். நாவை, கண்ணை, கல்பை. யாரை பற்றியும் தப்பான எண்ணம் மனசுல கூட வந்துடக்கூடாது. இதய துடிப்புக்குள் அல்லாஹ் இருக்க வேண்டும், அவன் நினைவு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானை நான் பாக்கியமாக்குறேன், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று நினைத்து விடுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி நீ எப்படியெல்லாம் நினைக்கிறாயோ அப்படியெல்லாம் அவன் உன்னோடு நடப்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு, அல்லாஹ்வை பற்றி நீ எப்படியெல்லாம் நினைக்கிறாயோ அப்படி நடப்பான். அல்லாஹ் எனக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்றது இல்ல நினைக்கிறியா? அப்படிதான் நடப்பான். அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான் நினைக்கிறாயா? அப்படியே நடப்பான். இந்த அப்தி ஃபல்யظن பி மாஷா, என் அடியான் எப்படி நினைப்பானோ அப்படி நான் இருக்கிறேன், எப்படி நினைக்க வேண்டுமோ நினைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொன்னான் என்ற ஹதீஸே குதுசியை அகிலத்தின் அருட்கொடை முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே உள்ளம் தூய்மையாகணும், மனசுக்குள் நம்முடைய எண்ணங்களை அழகுபடுத்தணும். குறிப்பாக அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம். இந்த ரமலானின் பரக்கத்தால் அல்லாஹ் நம்மை உயர்வாக்கி விடுவான் என்று நினைத்து விடுங்கள், அவன் நிச்சயமாக உயர்வாக்குவான். எனவே உங்கள் வீடுகள் நோன்பாகட்டும், உங்கள் பிள்ளைகளை நோன்புக்கு பழுக்கப்படுத்துங்கள், உங்கள் மனைவியர்களை நோன்பு வைக்க தூண்டுங்கள், உங்கள் வீட்டு முதியவர்களை நோன்பு வைக்க சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் 5 வயது குழந்தைகளையும் நோன்புக்கு பயிற்சி கொடுத்தோம் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள். எங்கள் சிறுவர்களை நோன்பு வைத்து பழக்கினோம். நோன்பு கடமை 10 வயசுக்கு மேலதான், பருவம் வந்தாதான் நோன்பு கடமை. வயசால 15 வயசு, ஆனா 8 வயசுல நோன்பு வைக்கணும், 5 வயசுல நோன்பு வைக்க ஆரம்பிக்கணும். அப்படி பழகி விடுவாரா? அந்த கூலி பெற்றோர்களுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்குவது அது சஹாபிகளின் சுன்னத். எனவே
ரமலான்ல முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அடுப்பு எரியாம பார்த்துக்கங்க. முடியாதவங்க இருக்கிறாங்களா பரவாயில்லை, ரொம்ப நோயாளி இருக்கிறாங்களா பரவாயில்லை, பிள்ளைக்கு பால் கொடுக்கிற தாய் இருக்குதா அனுமதி, பிரசவமான பெண்ணு அனுமதி. மற்றவர்கள் நோன்பை சின்ன சின்ன காரணங்களால் தலைவலி, வயிற்று வலி, கொஞ்சம் அலுப்பா இருக்குது என்றெல்லாம், கொஞ்சம் வயசாகி போச்சு. வயசு என்ன வயசு, 100 வயசை தாண்டி சஹாபாக்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள், ரமலானை நாங்கள் ரொம்ப பாக்கியமாக ஆக்க வேண்டும். கண்ணால் நோன்பாக வேண்டும், காதால் நோன்பாக வேண்டும், கல்பால் நோன்பாக வேண்டும், நாவால் நோன்பாகணும். நோன்புன்னா எல்லா தீமைகளையும் விடுவது, எல்லா தீமைகளையும் கண்ணிலும் காதிலும் கல்விலும் என்னுடைய பார்வையிலும் நான் விட வேண்டும். வெறும் தாகித்தவனாக பசித்தவனாக மாத்திரமாகி விடாமல் அருள் பலன்களை அடைந்தவனாக இந்த ரமலான் என் தலைவிதியையே மாற்ற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகள்ல இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள்ல இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.